ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் சென்ற மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவன் தம்முடைய கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து, நம்மை தூக்கி சுமந்து, பராமரித்து, ஆசீர்வதித்து, எந்த குறைவும் நம்முடைய எல்லைகளை தொடாதபடி தம்முடைய கிருபையினால் நம்மை மெய்யாகவே பாதுகாத்து வந்தார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதாசர்வ காலங்களிலும் உண்டாக்கப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதத்திற்காக தேவன் தந்திருக்கக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு தேவன். எல்லா நாடுகளிலும் காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கை நிறைய காசு காணப்பட ஆரம்பித்தாலும் கூட சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாது இருக்கிறது உண்டானால் அந்த கையில வச்சிருக்கக்கூடிய காசுனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. எல்லா இடங்களிலும் கூட சமாதானத்திற்காக ஜனங்கள் அதிகமாய் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகின்றேன். எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் இந்த மாதத்திலே உருவாக்கி தரப்போகின்றேன். சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறது உண்டானால், யோபு தன்னுடைய புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை ஒன்று எழுதுகின்றார். கர்த்தர் ஒரு ஜனத்திற்காகிலும் ஒரு தேசத்திற்காகிலும் சமாதானத்தை தருகிறது உண்டானால் அவனை கலங்க பண்ணுகிறவர் யார் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருகிறது உண்டானால் எந்த சூழலையும் அவனுடைய நிலைகளை ஒரு நாளும் கலங்க பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை நாட்கள் பரியந்தம் கலக்கங்களும் வேதனைகளும் கடந்து போக ஆரம்பித்தாலும் இந்த புதிய மாதத்திலிருந்து புதிய சமாதானத்தின் நிலைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தந்து சகல நன்மைகளினால் நம் எல்லைகளை அவர் நிச்சயமாய் அலங்கரிக்கிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். தேவன் தரக்கூடிய சமாதானத்தை பற்றி சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆதியாகம புஸ்தகத்திலே 28வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். யாக்கோபு இந்த வார்த்தையை மன விசாரத்தோடு கூட அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தேவனுடைய மனிதன். ஆனா இப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம் உருவாக்கப்பட்டதுனால தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் ஏமாற்றி எடுத்துக்கொண்டதுனால சகோதரர்கள் 2 பேருக்கும் நடுவிலே பெரிய ஒரு சண்டை உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதை பற்றி அஞ்சி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு என்கிறத பற்றி பேசுகிறாங்க. இப்போ நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து சமாதானத்தை இழந்து போனவனாக யாக்கோபு இப்பொழுது தனியாக கடந்து போகின்றார். வனாந்திர வெளி. இதுவரைக்கும் அப்பாவினுடைய அரவணைப்பிலே வளர்ந்த அந்த மனிதன், அதன் பின்பதாக தாயினுடைய அரவணைப்பிலே வளர்ந்த ஒரு மனிதன், மட்டுமல்லாமல் தான் கீழே இருக்கக்கூடிய அநேகம் வேலையாட்களினால் எல்லா மக்களோடும் கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த மனுஷன் இப்ப தனித்து விடப்பட்டவனாய் சமாதானத்தை இழந்து போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். கர்த்தரை நோக்கி அந்த மனுஷன் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை இந்த இடத்துல இருந்து சமாதானத்தோடு கூட என்னுடைய வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுகிறது உண்டானால், அப்படின்னா சமாதானத்துக்காக எவ்வளவு தூரம் அவர் வந்து எதிர்பார்த்திருக்கிறான்னு பாருங்க. சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் இருள். யாரை நான் நம்பி போய் எனக்கு தெரியாது, யாருடைய காரியங்களை நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியாது. எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கிறேன், எல்லாம் இருட்டு. எந்த விதமான சூழ்நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு நாள் வரைக்கும் தகப்பனுடைய அரவணைப்பிலே வளர்ந்தவன் நான், தாயினுடைய சகல ஆலோசனையின்படி நான் நடந்தவன் நான். ஆனா இப்ப எனக்கு வழிகாட்டுகிறதுக்கும் நடத்துகிறதுக்கும் யாருமே இல்லாத இருக்கக்கூடிய தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி நேரத்துல தான் சமாதானத்தை நீங்களும் நானும் வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிப்போம். எங்க அப்பா வீட்டுக்கு போனா எனக்கு எவ்வளவு சமாதானமா இருக்கும், எங்க அம்மா வீட்டுக்கு போனா எவ்வளவு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு காலத்தை நான் அந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து யோசிச்சு பார்க்கிறேன், எவ்வளவு சந்தோஷமாய் நான் மெய்யாகவே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சேன். அப்பாவுக்கு கீழே அம்மாவுக்கு கீழே உட்கார்ந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, அவங்க சொல்லக்கூடிய யோசனைகளை கேட்டு எவ்வளவு நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போன எனக்கு இப்பொழுது தனிமை ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை நான் கண்டு கலங்குகிறேன். ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த மனிதன் கேட்ட அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தாரான்னு கேட்டினா
கர்த்தராகிய தேவன் அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தார் என்று சொன்னால், எந்த விதமான காரியமுமே இல்லாமல் வெறும் கையனாக கடந்து போன அந்த மனிதன் 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்து தன்னுடைய சொந்த வீட்டை வந்து அடையக்கூடிய அந்த நேரம் எவ்வளவு ஒரு பரவசமான ஒரு நேரமாக இருக்கும் என்று பாருங்கள். இழந்து போன உரிமைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுட்டேன். எங்க அப்பாவுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அது வந்து எனக்கு உரிமையான ஒரு வீடு, என்னுடைய சுதந்திரமான ஒரு வீடு. எங்க அம்மா எனக்கு வந்து உரிமையான என்னுடைய தாய். இதுவரைக்கும் அந்நிய நாட்டுக்குள்ளாக நான் கடந்து போய் அந்நியர்களுக்கு கீழாக நான் பலவிதமான பணிகள் யாவற்றையும் செய்து எத்தனையோ விதமான நெருக்கங்களின் ஊடாக கடந்து போய் எங்க அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரம் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நேரம். சமாதானத்தின் தேவன் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப தருகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத நிம்மதியான சமாதானத்தை உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எதெல்லாம் நம்ம வந்து இழந்து போயிட்டோம் பாருங்க. தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மக்களை விட்டு நீங்களும் நானும் புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மக்களால் நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், எல்லா ஜனங்களும் உங்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இழந்து போன எல்லா விதமான நன்மைகளையும் நாம் திரும்ப பெறக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு சமாதானம் நமக்கு வரும் பாருங்க. அந்த சமாதானத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். என்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உண்டான ஆஸ்திகளை இழந்து போயிருக்கலாம், அந்தஸ்து இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய எல்லா விதமான உங்களுடைய சரீர பலத்தை கூட இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திலே இழந்து போன எல்லா நன்மைகளையும் நீங்கள் திரும்ப பார்க்கிறதுனால உங்களை அறியாத எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் எல்லைகளை ஆக்கிரமிக்கிறத பார்ப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போறதுனால வந்திருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் வைக்கிறேன்னு சொல்றார். இனி கலங்கி தவியாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களில் எவ்வளவு தூரம் சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே பாருங்க. அந்த நாளை இப்பொழுது நான் மெய்யாக நினைச்சு பார்க்கிறேன். இப்ப அந்த நாளைக்குரிய அந்த நிம்மதியெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லையே, தொலைச்சு போட்டுப்போம் ஒரு வேளை. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், எதையெல்லாம் நீ இழந்து போயிட்டையோ அதையெல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப தருகிறதுனால உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் தரக்கூடிய மெய்யான சமாதானத்தினுடைய முழுமையை நீ அனுபவிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்று பாருங்க. தன்னுடைய தாயை இழந்து போன யாக்கோபு திரும்ப அம்மா வந்து பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பாரு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய தகப்பனை இழந்து போன யாக்கோபு திரும்ப அப்பாவை பார்க்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டுப்பான்னு பாருங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது எவ்வளவு தூரம் அவருடைய மனசுக்குள்ள எத்தனை நிம்மதி அவருடைய வாழ்க்கையை வந்து பாருங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை எல்லா காரியத்தையும் இழந்து போய் நெருக்கதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையின் ஊடாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். எல்லா விதமான சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய எல்லைகளை தாண்டி கடந்து போயிருக்கக்கூடிய நிலையில இனி என்னை ஆதரிக்கக்கூடியவர் யாரு, இழந்து போன அந்த உரிமையெல்லாம் திரும்ப என்னுடைய வாழ்க்கையில வருமானு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறதுனாலே அந்த சமாதானத்தின் முழுமையை நீங்கள் பூர்ணமாய் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். எந்த கவலையின் ஊடாகவும் உங்களை ஆண்டவராக தேவன் நடத்தாமல் எதையெல்லாம் இழந்து போக ஆரம்பிச்சீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்காக, மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக, இழந்து போன உறவுகளை, இழந்து போன அன்பை, இழந்து போன ஐக்கியத்தை, இழந்து போன குடும்பத்தை மீண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான உண்மையான மெய்யான சமாதானத்தை இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்று சொல்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நிம்மதியை, நீங்கள் எதிர்பார்க்கும் சமாதானத்தை கர்த்தர் தருகிறதுனாலே உங்கள் மனம் கர்த்தராகிய தேவனுக்குள் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கிறார். 2வது சமாதானத்தை பற்றி பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அதுல 1வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான காரியத்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். சமாதானத்தை இந்த அன்னாள் இழந்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு நன்மையான காரியங்களை பெற முடியாததுனால எல்லா மக்களாலும் அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, சமாதானமே இல்லை. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அவளுக்கு சமாதானத்தையே இழந்து போகக்கூடிய அளவிற்காக பேசப்படக்கூடிய அநேக விதமான வார்த்தை, அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை, நிந்திக்கக்கூடிய வார்த்தை அவளுடைய மனதை உடைய பண்ணக்கூடியதாய் விளங்கிற்று. ஒரு நாள்ல கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி அவருடைய அந்த கணவனும் அதன் பின்பதாக இந்த அன்னாளும் மெய்யாகவே கடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அவளுடைய மனதிற்குள்ளாக அவளை அறியாத ஒரு கிளேசம்,
அதிகாலை வேளையில எல்லா ஜனங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நேராக கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி அந்த அம்மா கடந்து போனாங்க. கடந்து போய் கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்ற, அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிந்திக்கப்படக்கூடிய நிந்தை, தாங்க முடியாத அநேக விதமான பேச்சுக்கள், என்னுடைய மனதை உடைய பண்ணக்கூடிய அநேக விதமான சொல்கள், என்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான அந்த விசுவாசத்தின் தன்மைகள் யாவற்றையும் தகர பண்ணக்கூடிய வார்த்தைகள் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் நெருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரியாக அந்த அம்மா திடீரென்று சொல்லி அதிகாலை இருட்டோடு எழுந்து கடந்து போய் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி கடந்து போய் யாருமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்னுடைய வேதனையை பாருங்க ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்தக்கூடிய அந்த நிந்தையை பாருங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல பலவிதமான மக்களால் மெய்யாகவே உரைக்கப்படக்கூடிய நிந்தைக்குரிய வார்த்தைகள் நம்முடைய மனதை உடைய பண்ணக்கூடியதாய் விளங்கி இருக்கலாம். செய்யாத குற்றங்களை நீங்கள் செய்ததாக பேசியிருக்கக்கூடிய வார்த்தை, நீங்களும் நானும் செய்யாது இருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை செஞ்சதாக பேசக்கூடிய அநேக விதமான குற்றச்சாட்டுகள், நம்முடைய முகத்தையே அவர்கள் மறக்கடிக்கப்படக்கூடிய அளவிற்காக நம்முடைய முகத்திற்கு முகமாக எதிர்த்து நின்று பேசக்கூடிய அநாகரிகமான அநேக விதமான வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நம்ம உடைஞ்சு போன பாருங்க. இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், அவமானங்களையும் நிந்தைகளையும் மாற பண்ணக்கூடிய கர்த்தர். அந்நாளில் மேல் காணப்பட்டிருக்கக்கூடிய அவமானங்களை கர்த்தராகிய தேவன் துடைத்து போட்டு ஏலியின் மூலமாய் பேசுறார். நீ சமாதானமா போ. என்ன காரியத்திற்காக நீ உன்னுடைய மனதை உடைத்து ஊற்றி ஜெபிச்சாயோ அவைகளை கர்த்தராகிய தேவன் கேட்டு உன்னுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றி உண்மையான சமாதானத்தை உனக்கு தருவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை அவர் பேசுகின்றார். அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான அவமானங்களுக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக சமாதானமாக நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தராகிய தேவன் தந்ததினாலே என் சத்துருக்களுக்கு மேலாக என்னுடைய கொம்பை ஆண்டவராகிய தேவன் உயர பண்ணினார் என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் நிந்தைகளை மாற பண்ணக்கூடிய நல்ல கர்த்தர், உங்களுடைய எல்லா விதமான அவமானங்களுடைய பாதைகளிலே கடந்து போகக்கூடிய உங்களை திருத்தும் நல்ல கர்த்தர். எந்தெந்த இடத்தில் நீங்கள் மெய்யாகவே தலை தாழ்த்தி மெய்யாகவே இருக்க ஆரம்பிச்சீங்களோ அதே இடத்தில் உங்கள் தலையை உயர பண்ணக்கூடிய கர்த்தர் இந்த புதிய மாசத்துல சொல்ல ஆரம்பிக்கின்றார். உங்கள் நிந்தைகளுக்கு தக்கதாக, அவமானங்களுக்கு தக்கதாக சமாதானத்தை நான் உன் வாழ்க்கையை தருகிறதுனாலே எந்த சத்துரு உனக்கு முன்பதாக அநேக விதமான பரியாசமான வார்த்தைகளை பேசினாலும் அவருடைய தலை தாழ்த்தப்படக்கூடிய அளவிற்கு உன் தலையை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அவமானத்தினுடைய காரியமாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தோமோ, ஒருவேளை நம்ம போகக்கூடிய இடங்கள்ல நம்மை பார்க்கக்கூடிய மக்கள் நம்முடைய முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காத அளவுக்காக முகத்தை திருப்பி கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தமாக நம்முடைய மனசுல நிறைய வேதனையினூடாக கடந்து போயிருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய மாசத்தில் சொல்லுகின்றார், உங்களுடைய சத்துருக்களுடைய தலைகளுக்கு மேலாக உங்கள் தலையை கர்த்தராகிய தேவர் உயர பண்ணுகிறதுனாலே உண்மையான சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில எப்போ சமாதானம் வந்திருக்கும் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் மாறி போகப்படக்கூடிய அந்த நேரத்துல அவளை அறியாத ஒரு சமாதானம். ஐயோ, இந்த ஒரு காரியத்துக்கு தானே இத்தனை வருஷம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இந்த ஒரு காரியத்திற்குத்தானே இவ்வளவு தூரம் அந்த அவமானத்தின் ஊடாக நான் கடந்து போனேன். கர்த்தரினுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற பண்ணிட்டாரு, எல்லா விதமான குறைவையும் ஆண்டவராகிய தேவன் அப்புறப்படுத்தி விட்டார் என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இதே விதமான பரவசமான ஒரு நிலையை, சந்தோஷமான நிலையை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்கிற வாக்குத்தத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய சமாதானத்தின் நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். அவனுடைய வாழ்க்கையில சமாதான குறைவுகள் வந்ததுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் மீதியானை ஜனங்களுக்கு முன்பதாக தரை மட்டும் தாழ்த்தப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீதியானிய படைகள் மிகுந்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு படைகள் இஸ்ரவேல் மக்களால் ஜெயிக்க முடியாத ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு கோதுமைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் விளைவித்து கதிர் அடிக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு சொல்லி இந்த மீதியானிய படைகள் உள்ள வந்துருவாங்க. உள்ள அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான கதிர்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாத அளவுக்காக அவ்வளவு தூரம் மீதியானிய படைகளுக்கு முன்பதாய் தாழ்த்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போனாங்க. சத்துருக்களை பார்க்கும் பொழுதே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் மீதியானுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே நடுங்க ஆரம்பிச்சாங்க.
இப்பதான் ஒரு தேவதூதன் வந்து கிதியோனை பார்த்து சொல்கிறான், உனக்கு சமாதானம் உண்டாக்கப்படுவதான்னு சொல்றாரு. எங்களுக்கு எப்படிங்க சமாதானம் வரும்? எங்கள் சத்துருக்கள் எங்கள் மேல் இவ்வளவு தூரம் அராஜகம் பண்ணக்கூடிய நேரத்துல சமாதானத்தை நாங்கள் பெறுகிறது எப்படி என்று சொல்லி தூதனை பார்த்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த கிதியோன் என்கிற மனுஷன் பேசக்கூடிய நேரத்துல கர்த்தர் கிதியோனை பயன்படுத்தி எந்த சத்துருக்களுக்கு முன்பதாக பயம் நிறைந்தவனாய் காணப்பட ஆரம்பித்தானோ அதே சத்துருக்களை மேற்கொண்டு இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும் ரட்சகனாக கர்த்தராகிய தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லா நிம்மதிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த சாப்பாட்டை அவர்களே சாப்பிடக்கூடிய அளவிற்காக, அவங்க கஷ்டப்பட்டு அநேக விதமான பணியாற்றின எல்லா விதமான உடைமைகளை அவர்களே அனுபவிக்கக்கூடிய அளவிற்கான சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு தர ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை மாச துவக்கத்துல நம்ம வந்து சம்பளம் வாங்கிக்கலாம். சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே வாங்கி இருக்கக்கூடிய கடனுக்கு கொடுக்க வேண்டிய காசு, இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய காசு, அங்கே கொடுக்க வேண்டிய காசு, இங்கே கொடுக்க வேண்டிய காசுன்னு சொல்லி எல்லா காசும் போய் கையில் ரொம்ப சொற்பமான தொகையோடு கூட வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதத்தில் நான் எப்படி கிடைக்க போகிறேன்? இந்த மாதத்தில் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு மாத காலம் நான் வந்து உழைச்சிட்டு வந்து சம்பாத்தியத்தின் ஊடாக கடந்து போயிருக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வினாடியில் என்னுடைய கையை தாண்டி போயிருச்சு. இனி நான் இந்த மாசத்தை நான் எப்படி இந்த மாசத்தினுடைய காரியங்கள் யாவற்றை நான் போக்க போகிறேன்? அந்த 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 இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு கூட கடந்து போனாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சோம், எல்லா விதமான விளைப்பும் ஒரே நாளில் வீணடிக்கப்பட்டு போயிடுச்சு. மீதியான ஜனங்கள் வந்தாங்க, எல்லா காரியங்கள் யாவற்றையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதத்திற்கு தேவையான காரியத்திற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கின இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தை தந்தது மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருவின் நுகத்தை ஆண்டவராகிய தேவன் அப்புறப்படுத்தி போட்டு அவர்களுக்கு நிம்மதியான ஒரு விடுதலையை தந்து, இனி உன்னுடைய நீ சம்பாதித்த சம்பாத்தியம் அது உனக்குரியதா இருக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைத்த அந்த காரியம் அது உன்னுடையதா இருக்கும். அதை எந்த மனுஷனுடைய காரியங்களை நான் வந்து வாரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி நல்ல உரிமைகளை திரும்ப தருகிறதுனாலே அந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய மனதிலே சமாதானம் நிறைந்த ஒரு மக்களாக உருவாற்றப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வீணடிக்கக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் போன மாசம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வழிகளின் ஊடாக கடந்து வந்திருக்கலாம். சில நேரங்களில் நான் ஏன் தான் போய் இந்த மாதிரி ஒரு வேலையின் ஊடாக நான் கடந்து போயிருக்கிறேன். வாங்கின சம்பளத்துல ஒரு பைசாவை கூட வீட்டில் கொண்டு வந்து என்னால் சேர்க்க முடியல. வரக்கூடிய வழியிலேயே வட்டிக்காரனுக்கும் கடன்காரனுக்கும் இஎம்ஐக்கு எல்லா விதமான காரியத்திற்கும் கட்டி கையில காசே இல்லாம இந்த மாதத்தை நான் எப்படி கழிக்கப் போகிறேன் என்று சொல்லி வேதனையின் ஊடாக நீ கடந்து வரலாம். கர்த்தர் சொல்கின்றார், சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். எப்படிப்பட்ட சமாதானம்? நீ உழைத்த அந்த காசு உனக்கே உரியதாய் மாற்றப்படக்கூடிய சமாதானம். இனி இந்த காசை அந்நியர்கள் உன்னுடைய கரங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறது இல்லை. எல்லா விதமான உரிமைகளை நான் உன்னுடைய கரங்களிலே தருகிறதுனாலே பூர்ணமான நிச்சயமான நிம்மதியை சமாதானத்தை உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். கர்த்தர் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த விதமான சத்துருக்களுடைய நுகமும் இனி உன்மேல் மேற்கொள்ள முடியாத அளவிற்காக சமாதானத்தின் தேவனாகிய நான் உனக்காக யுத்தங்களை செய்து உன் எல்லைகளில் என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்து குறைவுகளினாலே எத்தனை விதமான காரியங்களை இழக்க கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் திரும்ப தருகிறதுனால இனி உங்களுடைய உடைமை உங்களுக்குரியதாகவே மாற்றப்படக்கூடிய அளவிற்காக, உங்கள் உரிமைகளை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்காக, உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான பைசாவையும் நீங்களே செலவு பண்ணக்கூடிய அளவிற்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்று சொல்கின்றார். இனி கவலைப்படாதீங்க. உங்களுடைய கடன்களை பற்றி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விதமான கடன்களையும் அடைத்து தீர்த்து எல்லா விதமான காரியத்திலும் உங்கள் உரிமையை நீங்களே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் உருவாக்கி தருகிறதுனாலே உண்மையான சமாதானத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்கின்றார். இன்னொரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதில் 5வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அதற்கு அவன் சமாதானத்திலே போய் என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகி எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கைகளிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு யுத்த வீரனாய் காணப்பட்டவன். ஆனா திடீரென்று வந்த அந்த கொடிய வியாதி, குஷ்டரோகத்தினுடைய வியாதி அவனுடைய எல்லா விதமான பலத்தையும் பலவீனப்படுத்தக்கூடியதாக விளங்கிற்று.
எவ்வளவு பெரிய சண்டைகள் யாவற்றையும் செய்யக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இந்த ஒரு வியாதியினாலே நான் எவ்வளவு தூரம் தாழ்த்தப்படக்கூடியவனாய் விளங்கிட்டேன். இந்த ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை என் மூலமாய் கடவுள் உருவாக்க ஆரம்பிச்சாலும் கூட மனிதர்களின் நடுவிலே போக்கும் வரவுமாக என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னை பார்க்கும் பொழுதே மனிதர்கள் அருவருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய உடம்பை பார்க்கும் பொழுதே ஜனங்கள் கேவலமாய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு வந்திருக்கக்கூடிய வியாதிகளின் நிமித்தமாக நம்ம கூட இவ்வளோ நாள் வரைக்கும் ஒன்றாக பழகின மக்கள் எல்லாம் அவர்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வைத்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த பலவிதமான மக்கள் இந்த மாதிரி புலம்பி எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு வியாதி வருகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் என்னை அவ்வளவு தூரம் என்னுடைய வீட்டிலே வைத்து கொண்டாடி இருக்கக்கூடிய மக்கள் இந்த வியாதி நிமித்தம் அப்படி எல்லா விதமான மக்களாலும் நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாட்டை கூட தட்டில் வச்சு அப்படி தூக்கி, அதாவது எனக்கு முன்பதாக தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவங்க யாருமே கிடையாது என்று சொல்லி வேதனையோடு கூட புலம்பக்கூடிய அநேக மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த வியாதிகள் உன்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட நீங்கி பூரண சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழலாம். டாக்டர்கள் பார்த்து சொல்லிக்கலாம், இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாதுங்க, இது நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே குடியிருக்கக்கூடிய ஒன்று. இவைகளை மேற்கொள்ளக்கூடிய எந்த விதமான வழிமுறையும் கிடையாது. சயின்ஸிலே கிடையாதுங்க. எந்த விதமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியாது. ஒண்ணுமே நடக்காது. இந்த குஷ்டரோகத்தினுடைய காரியமும் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாதி தான். குஷ்டரோகமாக காணப்படக்கூடிய எந்த மனிதனும் பாளையத்திற்குள்ளாக சேர்க்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை. அவனுக்கு ஏதாச்சும் ஜனங்கள் சாப்பாடுகள் யாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாறையில் தூரம் கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அவனுடைய முகத்தை கூட ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. அவனுடைய பெற்றோராக இருக்கலாம், அவனுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், என்றாலும் கூட தூரத்திலிருந்து அவர்கள் பார்ப்பார்களை தவிர பக்கத்தில் யாருமே நெருங்கி போகாது இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட இந்த மனுஷன் எவ்வளவு தூரம் புலம்பி இருப்பான்னு பாருங்க, வேதனைப்பட்டுப்பான்னு பாருங்க. நாகமான் தன்னுடைய வாழ்க்கை, நான் ஏன் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன், இந்த வியாதி வராதிருக்கிறது உண்டானால் என் ஜனங்கள் எல்லா விதமான மக்களாலும் நான் மெய்யாகவே கொண்டாடப்பட்டிருப்பேன். எத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக நான் போய் நின்று யுத்தத்திலே போய் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்படக்கூடிய நான் என் சொந்த குடும்பத்தினாலேயே இந்த வியாதி நிமித்தம் நான் புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறேனே. ரொம்ப வேதனைப்படக்கூடிய அவர் ஒவ்வொரு நாளும் இந்த வியாதி நிமித்தம் வேதனைப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்கக்கூடிய அந்த காரியத்தை கண்ட அந்த ராஜா தான் ஒரு நாள் சொல்றாரு, இவனுடைய புலம்பலை சகிக்க முடியல, எங்காகிலும் இவனுடைய வியாதியை சுகமாக்கக்கூடியவர்கள் யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லி பார்க்க வேண்டும் என்கிறதை பற்றி அந்த ராஜா பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட தீர்க்க முடியாத பல விதமான நோய்கள், மருத்துவ சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்ட பலவிதமான நோய்கள், உங்களாலும் என்னாலும் சுகமாக்கப்படவே முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு நோய் நிமித்தமாக நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஜனங்களால் நீங்கள் மெய்யாகவே புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். உங்களை வேற ஒரு ரூம்ல கொண்டு தனியாக ஒரு ரூம்ல கொண்டு அடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் தூரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அளவிற்காக, உங்களுக்கு அந்நியமான அல்லது உங்களுக்கு நெருக்கமான மக்களுக்கு பக்கத்தில் கூட போய் நிற்க முடியாத அளவுக்காக இந்த வியாதி உங்களையும் அவர்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க ஆரம்பிச்சிருக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன, நீ சமாதானத்துல போ, ஆண்டவராகிய தேவன் உனக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களை தருவார் என்பதை பற்றி பேசுகிற மாதிரி அந்த வியாதிகள் எல்லாம் நீக்கப்பட்ட நாகமான் சமாதானத்தோடு கூட தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய நிலைகளை கர்த்தர் உருவாக்கினார். சமாதானம் என்கிறது எதை பொறுத்து உருவாக்கப்படுகிறது? தீர்க்க முடியாத வியாதியில் நின்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கக்கூடிய நிலைகளிலே சமாதானத்தின் தன்மைகள் அடக்கப்பட்டிருக்கிறதாக கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை நோய்களினாலே நீங்களும் நானும் வேதனையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம், துக்கத்தின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். இந்த வியாதியிலே நின்று நான் விடுவிக்கப்படுகிறது என்பது இயலாத ஒரு காரியம். எவ்வளவோ காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டேன் என்றாலும் கூட இதற்கு உண்டான வழிமுறைகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாத இருக்கக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகள் நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இந்த மாதத்திலே நீ அறியாத, உன்னுடைய புத்தி கேட்டாத தேவ சமாதானத்தினால் உன் எல்லைகளை நான் நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த காலத்தோடு கூட ஒரு முற்றுப்புள்ளியின் ஊடாக கடந்து போகிறது. எல்லா விதமான வியாதிகளை உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு கர்த்தராகிய தேவன் விலக்கி போட்டு பூர்ணமான ரட்சிப்பை தருகிறதுனாலே மீண்டும் பழைய நிலைகளின் ஊடாக நீங்க கடந்து போவீங்க. எந்த உறவின் மக்கள் இந்த வியாதி நிமித்தம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, இப்போ அவங்க கூட போய் நீங்க ஒன்றரை கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வியாதிகளை கர்த்தராகிய தேவன் அப்புறமாக்குகிறதுனால, இந்த வியாதியை சொஸ்தமாக்குகிறதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரை கூட ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்தல. ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். யோர்தான் அந்த நதியில போய் நீ ஸ்நானம் பண்ணுப்பா, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீ பூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொள்வாய். கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லக்கூடிய காரியத்தினுடைய அடிப்படையில் உன்னுடைய மாம்சம் திரும்ப ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை மாதிரி,
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிறு பிள்ளையினுடைய மாம்சத்துல ஒரு பழுதும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை மாதிரியே உன்னுடைய மாம்சத்துல, அதாவது அந்த வியாதியினுடைய ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு 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 மறு கூட காணப்படாத அளவுக்காக, முற்றிலும் அந்த வியாதியினுடைய தடமே இல்லாத அளவுக்கு நான் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சில இடங்களில் நீங்க வந்து போகக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துவாருங்க. சில காரியத்தை கர்த்தர் சுகப்படுத்துவாரு, சில காரியம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா கர்த்தராகிய தேவன் அப்புறப்படுத்துவார். இல்லை இல்லை, நாகமான ஆண்டவராகிய தேவன் சுகப்படுத்தக்கூடிய நேரத்தில், அவன் மூழ்கி எழக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஒரு பழுதுமே இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவன் பூர்ணமான விடுதலை தந்தது மாதிரி, வியாதி படுக்கையிலே நின்று இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதத்திலே எல்லா விதமான இழந்து போன அந்த ஆசீர்வாதமான மகிமையை, இழந்து போன எல்லா விதமான மேன்மைகளை, இழந்து போன அந்த சுகமான ஒரு வாழ்க்கையை மீண்டும் உங்கள் வாழ்க்கையிலே தருகிறதுனால் பூர்ணமான சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருகிறேன் என்று சொல்கின்றார். இன்னொரு வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின் படி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய தேவனை பின்பற்றினாங்க. ஒரு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய வேலை வந்துருச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசாகிய சிலுவையிலே என்னுடைய ஜீவனை நான் தந்து மீண்டும் 3வது நாளில் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். இந்த வார்த்தையை சீஷர்கள் என்கின்ற அந்த மக்களால் நம்ப முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை யாருடைய கண்களும் பார்த்தது கூட கிடையாது. இப்ப கர்த்தராகிய தேவன் ஒரு புது காரியத்தை வந்து பேசுகிறார். நான் மரித்து 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்து வருவேன் என்பதை பற்றி. மரிச்சிட்டார் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு நாள் ஆயிடுச்சு, அவங்க மனசெல்லாம் வேதனைப்பட ஆரம்பிச்சு, ஐயோ கர்த்தாவே உங்களை நம்பி நாங்கள் வந்தோம், எல்லா விதமான காரியத்தை விட்டு, எங்களுக்கு தொழிலை விட்டுட்டு, ஆஸ்தியை விட்டுட்டு, அந்தஸ்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நான் பின்பற்றும்படிக்காக நாங்கள் கடந்து வந்தோம். ஒரு நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கு நீங்கள் எழுந்து வருகிறீர்கள் என்று சொல்லி பார்த்தோம், வரவே இல்லை. 2வது நாளும் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே உள்ளத்திலே அவர்கள் அறியாத ஒரு கலக்கம், ஒரு வேதனை. 3வது நாளிலே அந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க வந்து ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி 3 நாள் ஆயிடுச்சே, 3வது நாளிலும் ஆண்டவராகிய தேவன் வராம போயிட்டாரே, அவரை நம்பி நாம் மெய்யாகவே கடந்து வந்துட்டோமே, எல்லா விதமான காரியங்களையும் விளக்கு கொடுத்துட்டு நம்ம கடந்து வந்துட்டோமே என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இழந்து போன அந்த நன்மையான காரியங்களை திரும்ப ஆண்டவராகிய தேவன் தரும்படிக்காக அவர்கள் நடுவிலே கர்த்தர் தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொன்னார். எதை நீங்க நம்பி வந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் விலக்கப்படுகிறது இல்லை. எதை நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க வந்தீங்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் ஒரு நாளும் மறுக்க போகிறது இல்லை. என்னென்ன காரியங்களை நீங்கள் என்னுடைய நாமத்திற்காக இழக்க கொடுத்தீங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் என்னை பின்பற்றும்படிக்காக வந்தீர்களோ, அதிலே ஒன்று கூட குறைவுபடாமல் எல்லா விதமான நன்மைகளை தருகிறதுனால் உங்கள் மனம் சமாதானம் கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில நேரங்களில் நீங்கள் நானும் அவமானப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையின் உள்ளாக கடந்து போகலாம். சில ஜனங்கள் உங்களை தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறது. இதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற பேரில் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்றான். சம்பாதிக்கக்கூடிய இந்த காலங்களை சம்பாதிக்காம எத்தனை விதமான காரியங்கள் யாவற்றையும் இழந்து போய் ஆண்டவராகிய தேவன் என்னை காப்பாற்றுவார், தேவனை ரட்சிப்பார், தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா விதமான தேவைகளை சந்திப்பார்னு சொல்லி பைத்தியக்காரனை போல அவன் இயங்க ஆரம்பிச்சார்னு சொல்லி ஜனங்கள் பரியாசம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை அறியாமல் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று கர்த்தராகிய தேவன் தோன்றி சொல்லுவார், நீ எனக்காக எல்லா காரியத்தையும் விட்டு வந்து பார்த்தியா, உன்னை நான் கைவிடக்கூடிய ஒரு தேவன் அல்ல, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். எதற்காக ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுவீர்களோ அந்த முழு உரிமை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருகிறதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்தின் தேவன் இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய பாதைகளிலே, இழந்து போன உரிமைகளிலே, இழந்து போன ஆரோக்கியத்திலே, எல்லா காரியத்திலும் திரும்ப ஒவ்வொரு நன்மைகளையும் தருகிறதுனாலே கர்த்தர் சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் வல்லமைகளை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க தருகிறேன் என்று சொல்கின்றார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட ஆரம்பித்தாலும் சரி, இந்த புதிய மாதத்திலே புதிய சமாதானத்தை கர்த்தராகிய தேவன் தந்து எல்லா உரிமைகளையும் திரும்ப பெற்று தேவ சித்தத்தை நிறைவாக்க உங்கள் எல்லைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
உம்மால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே சொந்த தேசத்திற்கு இழந்து போன அந்த உரிமைகளை திரும்ப பெறும்படிக்காக, இழந்து போன நன்மைகளை திரும்ப தரக்கூடிய அந்த சமாதானத்தை தருகிறேன் என்பதை பற்றியும், எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றுகிறதுனால் உருவாக்கப்படக்கூடிய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லியும், சத்துருவின் சகல விதமான நுகத்தடிகள் யாவற்றையும் அப்புறப்படுத்துகிறதுனாலே பூர்ணமான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியும், வியாதிகளிலே நின்று ஆண்டவராகி நீர் எங்களை விடுதலையாக்குகிறதுனாலே இழந்து போன எல்லா நன்மைகளை சமாதானத்தை தருகிறேன் என்பதை பற்றியும், இழந்து போனதை ஆண்டவராகிய தேவனுக்கென்று இழந்து போன எல்லா விதமான காரியத்தையும், ஒரு நம்பிக்கையை அற்ற ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்திலே நீர் எங்களுக்கு முன்பதாக தோன்றி சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதை பற்றியும் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறீர் என்பதை இதன் மூலம் நிரூபித்து காண்பித்து எங்களுடைய அவமானங்களை, நிந்தைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் அப்புறப்படுத்துகிறேன் என்பதை பற்றி தான் வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு கூட பேசி ஆற்றி தேற்றினபடினால் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன எல்லா உரிமைகளையும் தந்து, சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் வல்லமைகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கம் துவங்கி முடிவு பரியந்தும் இந்த சமாதானம் இவர்களை விட்டு நீங்காமல் எல்லா நாளிலும் தொடர்ந்து வந்து இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்திலே எல்லா விதமான உரிமைகளை உங்கள் வாழ்க்கையிலே தருகிறதுனாலே இழந்து போன எல்லா சமாதானத்தை பெற்று தேவனுக்குள் சந்தோஷமாய் வாழக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.